சார் நான் தான் சார் நடராஜனோட அப்பான்னு. பையா உங்கள்கிட்ட தான் சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். என்ன சொல்ல போகிறீங்க? பள்ளிக்கூடத்துக்கு வரமாட்டான், வந்தாலும் படிக்க மாட்டான், வந்தால் 4 பயலை கெடுப்பான், இதானே சொல்ல போகிறீங்க? அதெல்லாம் எனக்கே தெரியும். ஆனால் ஒன்று சார், பேர் அடிச்சிடாங்க. இந்த வருஷம் மட்டும் கொஞ்சம் போட்டு அடித்து அப்படி ஒப்பேற்றி விட்டிங்கன்னா அவனை ஒரு வாத்தியார் வேலைக்காவது அனுப்பலான்னு பார்க்குறேன். என்ன பார்த்தா கேன மாதிரி தெரியுதா? என்ன பார்த்தா கேன மாதிரி தெரியுதா? தெரியாத கேள்வியை கேட்டாங்கன்னு வைங்க, சில வாத்தியாருக்கு கோவம் வந்துடும். நான்லாம் சில சமயம் என்ன பண்ணுவேன்னா, இப்படிலாம் செய்யறது இல்லை. கேள்வி கேட்ட ஆளை பாராட்டி விட்டுறது. அருமையான கேள்வி தம்பி, அற்புதமான கேள்வி. இந்த கேள்வியை நீ கேட்பேன்னு நான் நினைச்சனப்பா. குட் கொஸ்டின், உட்கார் அப்படின்னா உட்காந்துருக்கா. இப்போ பக்கத்தில் இருக்கவன் கேட்பேன், என்னடா அவன் பதிலே சொல்லாட்டி போராட்டா, நல்ல மனுஷன். ஒரு பையன் சொல்றான், மாப்பிள்ள ஃபெயில் ஆகி போச்சுடா, இதுக்கு பேசாம போய் சூசைட் பண்ணிக்கலாமான்னு இருக்கு. வீட்டை போய் எப்படா இதை சொல்றது? அதுக்கு இன்னொரு பையன் சொன்னான், மச்சான் வேண்டாம், நீ ஃபெயில் ஆகி போயிட்டு சூசைட் பண்ணிட்டேன்னா மறுபடியும் பிறந்து எல்கேஜில இருந்து படிக்க வேண்டியிருக்கும். அதுக்கு பேசாம இந்த அரியர்ஸை முடிச்சுறது எவ்வளவோ பெட்டர். ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் அதான் நேசம். திருமணத்துக்கு முதல் நாள் பெண் வந்து மாப்பிள்ளையை பிடிக்கலன்னு சொல்லுதுங்க. ஒரு 2 வாரம் முன்னால் நான் பார்த்தேன், ஒரு கல்யாணத்தில் பையன் தாலி எடுத்துட்டான், பொண்ணு கீழே வைன்னு இறங்கிடுச்சு, பிடிக்கலையா. ஆனால் அந்த பொண்ணு அரெஸ்டே பண்ணுங்க, சமாதானம் பேசினாங்க, வேண்டாம்னா விட்டாங்க. வாட் ப்ரோ? என்ன ப்ரோ? இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. இட்ஸ் வெரி ராங். எல்லாருமே தர்மம் வெல்லும்ன்றது தான் 3 அணியும் பேசுது. உள்ள உறுதி தான் வலிமையான அணின்றதை உணர்ந்து மீதி 2 அணியும் ஒன்றா சேர்ந்தா நல்லது. நமக்கு நடுவரை பாருங்க, காவியோட அப்புறம் அவர் இஷ்டத்துக்கு எந்த அணி பிடிக்குதோ அதை ஜெயிச்சு வச்சிருவாரு. அண்ணே உடனே தானே இல்லை அப்படியா இருந்தா கூட அப்புறம் அததான் தர்மம்னு வேற சொல்லுவாரு. வெரி குட்ரா. அது எப்பறம் என்ன பத்திர எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்க நீ. தமிழ்ல பேச்சுலகத்துல பா நமசிவாய் அவர்களை மறக்க முடியாது. அவங்க மாப்பிள்ள லூஸ் மோஷன் போய் கஷ்டப்படுறாரு. அவர் வந்து கேட்ட உடனே மாப்பிள்ள இந்த மாத்திரையை போட்டுங்க, அரெஸ்ட் ஆயிடும் அப்படின்னாரு. அரெஸ்ட் ஆயிடும். மத்தியானம் உங்க மாப்பிள்ள வெளியே புறப்பட்ட போது நமசிவாயம் கேட்டாரு, மாப்பிள்ள அப்படின்னாரு. இல்ல மாமா மாத்திரை போட்டேன், அரெஸ்ட் ஆயிடுச்சு. வெயில்ல வந்துட போகுது, இன்னொரு மாத்திரை போட்டுங்க. அடிக்கடி சொல்லுங்கண்ணே, எனக்கே மறந்துடும் போல. ஆஃபீஸில் இருந்து ஃபோன் பண்ணி என் ஒய்ஃப் சொன்னாங்க, என்னங்க ஒரு குட் நியூஸ். யார்? அவங்களே சொல்கிறாங்க, குட் நியூஸ், எங்கள் ஆஃபீஸில் எனக்கு பெஸ்ட் விமன் ஆஃப் த இயர்னு அவார்டு கொடுத்துக்கிறாங்கன்னா சந்தேகம் வருமா வராதாங்க? நம்மள ஒரு வார்த்தை கேட்காம ஆஃபீஸே எப்படி முடிவு பண்ணலாம்? சரிண்ணே. நான் அப்புறம் அவங்க ஹெச்ஆருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், பெஸ்ட் விமன் அவார்டு ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னா. ஹெச்ஆர் தான் சொன்னான், அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, ஆஃபீஸில் 35 லேடிஸ் தான், அல்ஃபபெட்டிக் ஆர்டரில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வருஷம் கொடுப்போம். இந்த வருஷம் வாங்கினவங்க 35 வருஷம் கழிச்சு ரிட்டையர் ஆகிடுவாங்க. அல்ஃபபெட்டிக்கில் இன்றைக்கி உங்கள் ஒய்ஃபுன்னா அப்படி தான் கொடுத்துக்கிறாங்க. தேவையில்லாத கண்டென்ட். நீங்கள் நானே இப்போ அதெல்லாம் மறந்து நான் தான் வந்து உட்காந்துக்கிறேன். ஏண்டா ஒரு ஆசைக்கு அளவு இல்லையாடா? என்னதான் கேட்குறது? ஒரே ஒரு ஒல்லி குச்சியாக ஒரு பையன் சார், எல்லாரும் படிக்கிற மாதிரி ஒரு பிஇ படிச்சுட்டுக்கிறான். அதுக்காக உட்காந்துட்டு என்னதான் பொண்ணு எப்படி வேணும், மேனுஃபேக்சரடா பண்ண முடியும்? அவர் கேட்குறாரு, பொண்ணு எப்படிங்க வேணும் உங்களுக்கு அப்படின்னா, சார் பொண்ணு அழகாக இருக்கணும் சார், நல்லா படிச்சு இருக்கணும், வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிக்கணும் சார், அடக்கமாக இருக்கணும் சார், டாய் நல்லா அழகாக இருக்கணுன்ற, படிச்சிருக்கணுன்ற, வேலைக்கு போகணும், கை நிறைய, அப்புறம் அடக்கம் எப்பரா வரும்? ஏன் இருந்தா என்ன? இல்லை, அடக்கம் அந்த காம்போலியே வராது. புரிஞ்சதா?